ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه من خلقه وحبيبه أدى الأمانة وبلغ الرسالة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى تأتيك اليقين وقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழும் புகழ்ச்சியும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து குன் என்ற கட்டளையால் இயக்கிக் கொண்டிருக்கும் மகத்தான அர்ஷின் அதிபதி அல்லாஹ் ஒருத்தனுக்கு உரித்தாக. சலாத்தும் சலாமும் உலகத்துக்கோர் அருக்குடை நபிமார்களின் வரிசையின் முத்திரை இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து உயர்நிலை அடைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் கியாம நாள் வரையும் உலகில் வாழக்கூடிய நல்லவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் உரித்தாக வேண்டியவனாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் நேர காலத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்து அமர்ந்து மலாயிக்காமார்களின் பதிவேடில் தனது பெயர்களை பதித்தவர்களாக அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற தக்வாவுடன் எப்பொழுது நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வசியத்தையும் நசீஹத்தையும் எனக்கும் உங்களுக்கு நான் முதலில் நினைவுபடுத்தியவனாக இந்த ஹுத்பாக்குள் வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, எமது இந்த ஹுத்பாவில் இன்றைய தினம் ஹஜ் கடமையின் அவசியமும் அது பற்றிய அறியாமை என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை இந்த காலத்தில் பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இன்று ஹிஜ்ரி 1445 வருடம் அரபு மாதத்தில் 10வது மாதம் என்று சொல்லக்கூடிய ஷவ்வாலுடைய மாதத்தின் பிறை 24 நாம் எல்லோரும் இருக்கின்றோம். அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்ற போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்களில் உள்ளதாகும் என்று அல்லாஹ் பன்மையாக கூறுவதை பார்க்கிறோம். அரபியிலே ஷஹர் என்றால் ஒரு மாதத்துக்கு உள்ளது, அஷூர் என்றால் பன்மையாக சொல்வது. ஹஜ் என்கிற வணக்கத்தை நாங்கள் துல்ஹஜ் மாதத்தில் நிறைவேற்றினாலும் கூட இறைவனுக்கு சொல்லுகின்ற போது ஹஜ்ஜுடைய மாதத்தை பன்மையாக கூறுகிறான். இந்த குர்ஆன் வசனத்துக்குரிய விளக்கத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது சொல்கிறார்கள், இது என்ன மாதம் தெரியும்? அல்லாஹ் சொல்வது ரமலானை அடுத்து வரக்கூடிய நாங்கள் இப்போ இருக்கக்கூடிய மாதமாகிய ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள், இதைத்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொல்வார்கள். அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது நாங்கள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு சுமார் 40 லட்சம் பேர் ஹஜ் செய்வதற்கான ஏற்பாடுகளை சவுதி அரசாங்கம் செய்திருக்கிறது. இலங்கையிலிருந்து 3500 ஹாஜிமார் இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இம்மாதம் 22ஆம் தேதி முதலாவது விமானம் மக்கமா நகரத்தை நோக்கி செல்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற போது 3வது அத்தியாயம் சூரத்து ஆல இம்ரான் 96வது வசனத்தில் அந்த மக்கமா நகரத்துடைய சிறப்பையும் ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை எமக்கு எடுத்து சொல்வதை பார்க்கும்.
அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்ன அவ்வல பைத்தின் உதுயலின் நாசி லல்லதி பி பக்கா. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் பக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா நகரத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான். மக்கா நகரத்தில் பல பெயர்கள் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று பக்கா பா, இன்னும் சில இடங்களில் மக்கா என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் உம்முல் குரா, கிராமங்களுக்கு தாய் என்று சொல்றான் அல்லாஹ். பலதுன் அமீன், அபயம் அளிக்கப்பட்ட பூமி. இவ்வாறு பல சிறப்புகளுடையாக மக்கா நகரம் இருக்கின்றது. அப்ப இந்த உலகத்தில் இன்றைக்கு சுமார் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்கிறது. அதிலே லட்சக்கணக்கான பள்ளிவாசல் நம்ம நாட்டில் உலகத்தில் பல இருந்தாலும் பூமியிலே அல்லாஹ்வை வணங்க முதல் மனிதராக வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய பள்ளிவாசல் தான் அந்த காபத்துல்லாஹ் சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல். காபாண்டா என்ன? அது பள்ளிவாசல். இதை கட்டியவர் யார்? மனிதர்களாக இந்த உலக பூமியில வந்த முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். அவர் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முதலாவது பள்ளி என்றால் ரெண்டாவது வருமா இல்லையா? இப்போ இலங்கையில் இன்றைக்கு செண்டாச்சு வச்சோம் பள்ளிவாசல் இருக்கு. அப்போ அதில் முதல் கட்டது எடுக்கப்போமா இல்லையா? முதலாவது பள்ளிவாசல் இலங்கையில் கட்டப்பட்டது மருதாளிக்கக்கூடிய வேறுவல மருதாளிக்கக்கூடிய மஸ்ஜித் அல் அபுரார். 1100 வருடங்கள் பழமை வாய்ந்தது. ஏன் இலங்கையில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல். இது மாதிரி பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் தான் காபத்துல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்குள்ள தொழுதாங்க. அதான் உயரமாக்கிறது காரணம். காபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 60 முழ நீளம். அப்போ உயரமாக கட்டினாங்க. இப்போ நபிகள்கிட்ட கேட்டா, யா ரசூலல்லாஹ், ஒன்று முதலாவது காபா என்ற, ரெண்டாவது எது? மஸ்ஜிதுல் அக்ஸா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த ஜெருசலத்தில் இருக்கா இல்லையா? அந்த பள்ளிவாசல் சொன்னாங்க. அப்படியா? அப்போ ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலம்? 40 சனா, 40 ஆண்டுகள் இடைவெளி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ பூமியில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் காபத்துல்லாஹ், 40 வருடங்கள் கழித்து கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்றைக்கு அது முஸ்லிம்களுடைய கையில் வர வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களின் மிக முக்கிய புனிதத்தலங்களாக இருக்கக்கூடிய 3 பள்ளிவாசல், ஹரம், மதீனா, மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் அக்ஸா. அதுக்காக இன்றைக்கு முஜாஹிதீன்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அது முஸ்லிம்கள் கையில் வெற்றி கொடி ஆட்டப்பட்டு இன்ஷா அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் அங்கே தொழக்கூடிய அச்சமில்லாமல் தொழக்கூடிய சந்தர்ப்பம் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த முஜாஹிதீன்கள் அல்லாஹ்வுடைய வெற்றி அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அந்த பள்ளியை செய்து கொண்டு அல்லாஹ் சொல்லும்போது இது சொல்றான், இது மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்கள் வணங்குறதுக்கு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல். அது எப்படிப்பட்டது? முபாரக்கன். அல்லாஹ் சொல்லலாம், அடுக்காக சொல்லலாம். ஒரு 5-6 சிறப்பை சொல்லும் போது அந்த ஆயத்தில் 3:96 சொல்லும் போது முபாரக்கன், அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமின்னு சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அப்படி ஒரு பரக்கத்து செய்யப்பட்ட பூமி இல்லை. உலகத்திலே வேற புற மதங்களை எடுத்துக்கொண்டால் வாரத்தில் ஒரு நாள் கடவுளை வணங்குவதற்காக அவங்களுடைய மதஸ்தலங்கள் திறக்கப்படும். இரவு, நள்ளிரவு, பகல், கடும் வெயில், கடும் மழை, நேர காலம் எதுவும் இல்லாமல் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை வணங்குகின்ற ஒரே ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறதுனா காபத்துல தான். சும்மா எப்படி அதிகமா? இப்போ நாங்கள் பள்ளிக்கு வெளியில் நிற்க வச்சுக்கோமே, மழை பெஞ்சா நம்ம என்ன செய்வோம்? ஓடுவாங்க பள்ளிக்கு, ஓடுவோம் இல்லையா? அதான் இயல்பு. ரோடில் மழை பெஞ்சா வீட்டுக்கு ஓடுவோம். வெளியில் நிற்க பீச்சில் மழை பெஞ்சா எங்கே வரும்? பள்ளிக்கு வருவோம். சுப்ஹானல்லாஹ், காபா சிஸ்டம் எப்படி தெரியுமா? பள்ளிக்கு குர்ஆன் ஓதிக்கிருப்பாங்க, தொழுவிட்டு இருப்பாங்க, மழை பெஞ்சா எல்லாம் வெளியே ஓடுவாங்க. அல்லாஹ்வின் அருள் மலையிலே நனைந்து கொண்டு அந்த அல்லாஹ்வுடைய மாளிகையை தவாப் செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்படி அற்புதமான விஷயம். மலைக்கா வண்டியெல்லாம் ஓஃப் எடுக்க முடியாது. 24 மணி நேரம் தவாப் செய்யக்கூடிய பெரிய இபாதத். அல்லாஹ் வானலோகத்திலே பைத்துல் மாமூர் என்கிற பள்ளிவாசல் அமைத்திருக்கிறான் அல்லாஹ். அதில் என்ன செய்ய போறாங்க? அத்தனை மலாயிக்காமார்களும் 24 மணி நேரமும் திக்ரில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ருக்குல இருக்கிறார்கள், சுஜூதில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். வானலோகத்தில் 24 மணி நேரம் அது அற்புதமான மலாயிக்காமார்களால் அல்லாஹ் வணங்கப்படுகிறார். அந்த இறைவன் இந்த பூமியிலே வணங்கப்படக்கூடிய 24 மணி நேரம் அற்புதம் நிறைந்ததாக அந்த காபாவை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், முபாரக்கன், பரக்கத் செய்யப்பட்டது. பாருங்க, இவ்வளவு நீர் வளம் நிரம்பின நாடு
பெரும் பெரும் பொருளாதார நாடுகளுக்கு சென்றால் ஒரு நாள் அல்லது 2 நாள் அல்லது கூடி போன ஒரு 3 நாள் நடக்கிற ஒரு பெரும் மாநாட்டுக்கு போனால் அதிகமானவர்களுக்கு சாப்பாடு இல்லை, டொய்லெட் வசதி இல்லை, குடிநீர் பிரச்சினை, குப்பைகளை அகற்ற முடியவில்லை. பகுதி வரும் இல்லையா? ஆனால் மாநாட்டுக்கு வந்தாக்கள் மிஞ்சி போனால் ஒரு 10 லட்சம் பேர் ஆக டொப்பில் இருக்கும். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு பக்துக்கும் சாதாரணமான காலத்திலே 1 மில்லியன் பேர் தொழுகிறார்கள், 10 லட்சம் பேர். மக்காவை வளைத்து சுமார் 40 லட்சம் மக்கள் குடிவாழுகிறார்கள். இப்போ ஓபன் விசா சவுதி அரசாங்கம் முத்தினால் இப்போ மாஷா அல்லாஹ் 15-20 லட்சம் மக்கள் எப்பொழுதுமே உம்ராவுங்கிற கடமை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த கடந்த ரமலானில், இந்த கடந்த சென்ற ரமலான் மாதம், ரமலானுடைய கடைசி பகுதி 10 நாளைக்கு அதில் வந்த மக்கள் தொகை தெரியுமா? அது போட்டிருந்தாங்க, வரலாற்றிலே காபாவுடைய மக்காவுடைய வரலாற்றிலே 85 லட்சம் மக்கள் உம்ரா என்கிற கடமையையும் கியாமுல்லை தொழுவதற்கு கலந்து கொண்டது இதுதான் முதல் தடவை என்று சொல்லி போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதுல் ஹரத்தில் பள்ளிவாசிலிருந்து 3.5 கிலோமீட்டர் ரோடில் சொல்லுவாங்க மக்கள். பார்க்க முடியுமா? ஒரு ஊரில் 85 லட்சம் மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய இடம்டா அதுக்கு எவ்வளவு வகையான உணவு வேணும்? 8 லட்சக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் வேணும். யாருமே சாப்பிடாமல் வந்ததாக கிடையாது. நல்ல சாப்பிட மாஷா அல்லாஹ், நல்ல குக். அதை நாங்கள் எல்லாரும் அப்போ இது என்ன செஞ்சது? முபாரக்கன் பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அது மட்டுமா, ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்க்குறோம், யௌமுன் நஹர்னு சொல்லக்கூடிய துல்ஹஜ் புற 10 வந்த 10, 11, 12, 13 இந்த 4 தினங்களுக்குள் சுமார் 40 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆடு ஒட்டகம் மாடுகள் அறுக்கப்பட்டு உரிக்கப்பட்டு பங்கிடப்பட்டு வருகை நாடுகளுக்கு அவை அனுப்பப்படும் சொன்னா சுபஹானல்லாஹ், இதை விட இந்த பரக்கத்து வேணும்? திங்க முடியவில்லை, சாப்பாடு ஓவருங்கிற பேரை தாங்க கேட்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரும் பரக்கத்தை அல்லாஹ் செய்ய பார்க்கிறோம். நீர் சுபஹானல்லாஹ், தட்டுப்பாடு வந்திருக்கிறதா? எங்கெல்லாம் நீரால் சூழப்பட்ட நாடுகள் எல்லாம் சென்று அங்கிருந்து பாலைவனத்திலே நீரில்லாத நாட்டிலிருந்து நீரை கொண்டு வரை பார்க்கிறோம். ஒவ்வொரு ஹாஜிமாரும் 5 லிட்டர் தண்ணி கொண்டு வராங்க. முழு உலகம் வந்து இறங்குது. முடிஞ்சிச்சா? அங்கே சும்மா 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் குளிரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவதை அந்த ஜம்சம் நீரை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு மணித்தியாலத்துக்கு 2,880 லிட்டர் தண்ணீரை வெளியாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஜெர்மன் நாட்டுடைய அதிசக்தி வாய்ந்த ராட்சத மோட்டார் 2 பூட்டப்பட்டிருக்கிறது ஜம்சங்கனத்துக்குள்ள. வெறும் 5 அடி தான் ஆழம், 18 அடி அகலம், 5 அடி ஆழமாகிய அந்த கிணறுக்குள்ளே ஜெர்மனியிலிருந்து கொண்டு வரப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ராட்சத 2 மோட்டார்கள் போடப்பட்டு 24 அவசியம் நீரை வழி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் சுமார் 5000 ஆண்டுகள் கடந்தும் பற்றி விட்டதாகவோ குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்ற பேர் அங்கே காணவில்லை என்றால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லலாம், முபாரக்கன் பரக்கத் செய்யப்பட்ட பூமின்னு சொல்லலாம் அல்லாஹ். சாதாரண காலத்தில் 50 பௌச்சர் தண்ணீர் மதினா நகரத்துக்கு போகின்றது. ஹஜ்ஜுடைய காலத்தை கூட போகுது. எப்படி முடியுமா? உலக அதிசயம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீராக இந்த ஜம்சம் இருப்பதை பார்க்கிறோம். இது அல்லாஹ் சொல்லும் போது முபாரக்கன் பரக்கத்து செய்யப்பட்டு அல்லாஹ் சொல்றான், வஹுதன் லில் ஆலமீன், அது அகிலத்தில் உள்ள எல்லாருக்குமே நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஷிர்கு கிடையாது. சொன்னாங்க மக்கா நகரத்தை வெற்றி சொன்னாங்க, இதுக்கு பிறகு இந்த இதிலே ஷிர்கு கிடையாது சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஷிர்கு மட்டும் நடக்காது இன்னைக்கு. சுப்ஹானல்லாஹ், அதை மட்டும் பார்க்கிறோம். ஹஜ்ஜுடைய அமல் நடந்து கொண்டிருக்கும் வரைக்கும் கியாமத்தினால் விராதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தஜ்ஜால் வருகின்ற போதும் கூட உம்ராவும் ஹஜ்ஜும் நடந்து கொண்டிருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தஜ்ஜால் கால் மிதிக்காத பூமியே கிடையாது. முழு உலகத்துக்கு அவன் போகக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கான் தஜ்ஜாலுக்கு. ஆனால் காபத்துல்லாவுக்குள் போக முடியாது, மலக்கள் நிற்பாங்க கடப்பதை. மஸ்ஜிது நபவிக்குள் போக முடியாது, வாயில நிற்பாங்க மலக்கள். அப்படிப்பட்ட ஒரு அமலாக அந்த மக்கமா நகரத்தை கண்ணியப்படுத்தி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பை சொல்லும் அல்லாஹ் சொல்றான், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், தொடர்ச்சியா சொல்லலாம் அல்லாஹ். அங்கே தெளிவான அத்தாட்சி இருப்பதை பார்க்கிறோம். தெளிவான அத்தாட்சி, தெளிவான அத்தாட்சி இல்லையா? யாருக்கா மறக்க முடியுமா? இந்த ஜம்சம் நீரை உலகத்தில் உள்ள யாருக்காக மறக்க முடியுமா? இவ்வளோ பெரிய ஆய்வாளர்கள் 1971ஆம் ஆண்டு வந்து அவர் தண்ணி எடுத்து போனாங்க.
25 வருஷம் வைத்து பார்த்தாங்க. அது ஏதாவது பாக்டீரியா பங்கசியல் ஏதாவது வைரஸியல் கலக்காண்டு அன்று மாதிரி தான் இருக்கிறது. எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டு 25 ஆண்டுகள் வைத்து பார்த்தார்கள். யூகே லண்டன்ல ஜம்சம் நீல எந்த விதமான மாறுதல் ஏற்படவில்லை. இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அற்புதம் பீகி ஆயாத்து தெளிவான அத்தாட்சி சொல்லலாம். தெளிவான அத்தாட்சி எந்த ஒன்றையும் யாராலும் மறக்க முடியாததுக்கு தான் பேர் தெளிவான அத்தாட்சி. இதுவும் அல்லாஹ் இருப்பதாக கூறுகிறான். மகாமு இப்ராஹிம், அங்கே மகாம இப்ராஹிம் இருக்கிறது. காபாவோட அந்த கேத்துக்கு முன்னாடி பார்த்தால் தெரியும். ஒரு 50 மீட்டரில் ஒரு கோல்டு கலரில் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த கல்லில் நின்று காபாவை கட்டினார்களோ அந்த கால் பாதம் அந்த கல்லிலே பதிந்து கொண்டது. அந்த பாதத்தையும் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லும் போது வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அவர் நின்று கட்டி இருந்த அந்த மகாம இப்ராஹிம் அந்த இடத்தில் நீங்கள் தொழுமுடமாக ஆக்கி கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்காகத்தான் தவாப் 7 சுத்து முடிஞ்ச உடனே தவாபுடைய 2 ரக்காத் சுன்னத்தை மகாம இப்ராஹிம் பக்கத்திலேயோ அந்த பகுதியில் நாங்கள் தொழுவது சுன்னத்து. 2 ரக்காத் சுன்னத்து முடிச்சா தான் அவர் தவாபை முடித்து விட்டார் அர்த்தம். அப்படிப்பட்ட ஆச்சரியத்தையும் பார்க்கிறோம். சரி, அல்லாஹ் வமன் தஹலஹு கான ஆமினா, யார் அந்த காபா என்கிற அந்த ஆலயத்துக்குள் நுழைந்து விடுகிறாரோ அவர் அபயம் அளிக்கப்பட்டவர். அவர் யாரும் எதுவும் செய்ய முடியாது. பெரிய கொலை செஞ்சு விடுறது ஓடி தான் உள்ளுக்கு அவனை கொலை செய்ய முடியாது. என்ன செய்யணும்? அவனை வெளியே கொண்டு வந்து எல்லைக்கு வெளியே ஹித்துல் ஹரம், ஹரத்தை எல்லைக்கு வெளியே கொண்டு போகணும். யாருக்குமே மரண தண்டனையோ கைகள் வெட்டுவதோ எந்த கசையடி அடிப்பது எதுவுமே அந்த புனித ஆலயத்துக்குள் கிடையாது. யாரும் வேட்டையாட முடியாது. பயமில்லாமல் 100கணக்கான புறாக்கள் நின்று அது தீனியிலே புறக்கி கொண்டு, ஏன் பறவைகளுக்கும் தெரியும் நம்ம கொண்டு நடக்க மாட்டான். ஏன் இஹ்ராம் அணிந்த நிலையில் அந்த எந்த ஒரு பறவை நாங்கள் வேட்டையாட முடியாது, ஹராம். அப்படிப்பட்ட ஒரு புனித இடமாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக சொல்லுவான். இவ்வாறு சொல்லி வந்த ரப்புல் ஆலமீன் அதே வசனத்தில் வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, இந்த 3 சொன்னத்தால சொல்லி வந்த இறைவன் இவ்வளவு சிறப்பை சொல்லிவிட்டு அடுத்தபடி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுக்காக வேண்டி மனிதர்களில் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று ஹஜ் செய்வது கடமையாகும். வலில்லாஹி அலன் நாஸி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா அல்லாஹ் சொல்றான். அவங்க 2 விஷயம் சொல்றான் அல்லாஹ். யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவன் கண்டிப்பாக அந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். தந்த ஆயுளில் வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ்ஜங்கிற கடமையை அவர் செய்தே ஆக வேண்டும். சென்று மூணுங்கிறத சுன்னத்து, அது அவசியம் இல்லை, கேட்கவன் அல்லாஹ். ஒன்றை செய்யாமல் அவர் வாழ்ந்து விட்டு மரணிப்பாரே ஆனால் அவருடைய மறுமை வாழ்வு கேள்விக்குரியது. இது அல்லாஹ் சொல்றான். கண்டிப்பாக என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்காக அந்த அமலை அவர் செய்ய வேண்டும். யாராவது ஃபமன் கஃபர, யாராவது நான் எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, எந்த பிஸ்னஸ் எங்க எனக்கு இதுக்கு சொத்துக்களை பார்க்க நேரம் இல்லை, ஒரு நாள் 24 மணி நேரம் காணாமல் நான் இருக்கேன், எனக்கெல்லாம் நேரம் இல்லை என்று ஒரு ஆள் வேணும் என்று மறுத்தால் ஃபைனல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் அகிலத்தாரை விட்டு அவன் தேவையற்றவன். நாங்கள் ஹஜ் செய்யறதுனால அல்லாஹ்க்கு ஒன்றும் கூட போடல. ஆனால் எவனாவது மறுத்தால் அவன் அல்லாஹ் அனைத்தையும் விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பதை பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, இதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியே, இந்த காபாவைங்கிற வளாகத்தை சுத்தம் செய்து என்ன செய், மக்களை வாழ்த்தின் பின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்களை அழைப்பீரான்னு சொன்னான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணைஞ்சாங்க. அவங்க தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் அந்த புனிதமிக்க காபத்துல்லாவை கட்டிவிட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடத்தில் இந்த பரிசுத்தமாக சட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே வஅத்திம் பின்னாஸ் பில் ஹஜ், மக்களை நீ ஹஜ்ஜுக்காக வேண்டி அழைப்பீராக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சாங்க. எப்படி? மக்களே அல்லாஹ்வுடைய ஆலமாய காபாவுக்கு ஹஜ் செய்ய வாருங்கன்னு அழைச்சாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த டைமில் ஆலமுல் அர்வா என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்களுடைய உலகத்தில் இருந்தோம். அல்லாஹ் அதை கேட்க செய்தவர்களெல்லாம் அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அது அல்லாஹ் சொல்லலாம், எப்படி ஏத்துக்க ரிஜாலன், அங்கே மக்கள் எப்படி வருவாங்க தெரியுமா? இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லலாம், நடந்தவர்களாக வருவாங்க, தூர பயணத்திலிருந்து மெலிந்த ஒட்டையில் வருவாங்க, பல பாதைகளில் இருந்து அந்த இடத்துக்கு வருவாங்க, நீ மக்களை அழையுங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றைக்கு பார்க்குறோமா இல்லையா? எத்தனை வகையில் நம்ம மக்கள் சேர்ந்து எத்தனையோ கோலங்கள் வந்து மக்கள் இறங்குவதை பார்க்குறோம்.
40 லட்சம் 50 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவான்னு சொன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட இடமா? தனி பாலைவனமாக கற்பாறைகள் நிறைந்த புட்பூண்டுகள் இல்லாத எந்தவித விவசாயத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு இடத்துல மக்களை அல்லாஹ் அழைக்கச்சுன்னா அதுக்கு ஏற்பாடு செய்யுமா இல்லையா? இப்படி பார்க்குறோமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். உலகத்தை எங்கேயுமே சாப்பிட முடியாத கனி வர்க்கங்களை பல வகையில் நாங்கள் மக்காவிலே பார்க்க முடியும். எத்தனையோ ஃப்ரூட்ஸ்கள் இந்த இலங்கை நாட்டிலே உற்பத்தி ஆகிறது. அங்கே நாங்கள் பார்க்க சரியா நம்ம இலங்கை இருக்கோம், நல்லா வாழ்றோம். அங்கே பார்த்தது ஸ்ரீலங்காவோட ப்ராடக்ட் உண்டு. அப்படிப்பட்ட கனி வர்க்கங்களை அந்த இடத்திலே பார்க்க முடியும். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, யா அல்லாஹ் வர்ஸுக் அஹ்லஹு மின ஸமராத், பழங்களால் அந்த மக்களுக்கு நீ பழங்களை கொடுப்பாயாக. இப்ராஹிம் நபி வராங்க, இஸ்மாயில் நபியோட மனைவி இருக்காங்க, 2ஆம் மனைவி கேட்டாங்க, என்ன நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உண்டு என்னதுக்கு இது என்னதுக்கு பனியாக வர போதோ, இந்த இறைச்சியும் தண்ணியும் தான். நாங்கள் பிரதாம சாப்பிட்றது ஆடு மாடு முயல்கள் மான் இதெல்லாம் வெட்டி ஆடி அங்கே இறைச்சி சாப்பிட்றோம், தண்ணியை குடிச்சிக்க 2 தான் கிடைக்குன்னு கேட்டாங்க. இப்ராஹிம் நபி அந்த காபத்துல்லா வச்சு துவா, யா அல்லாஹ் தண்ணீரிலும் இறைச்சியிலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கேட்ட துவா அந்த 2ம் கேட்டாங்க. தஃப்ஸீருடைய உலமாக்கு சொல்றாங்க, இன்னும் 7வது கேட்டிருந்தா அதை அல்லாஹ் கபூல் செஞ்சிருப்பானா. இன்றைக்கு உலகத்தில் பாருங்க, தண்ணீரும் இறைச்சிக்கும் தட்டுப்பாடு ஒரே ஒரு நாடாகத்தான் மக்கமானாக இருக்கிறது. தெரியும், அல் புரைதா கோழி பாம்பில் சும்மா 2 லட்சம் கோழிகள் டெய்லி அறுக்கிறாங்க. 2 லட்சம் கோழி. முழு உலகத்திலிருந்து ஆடுகளும் மாடுகளும் வந்து இறக்கப்படுறதை பார்க்குறோம். இறைச்சிக்கு தட்டுப்பாடு கிடையாது. எமது ஊருக்கு போய் சாதாரணமான கடைகள், இந்த கிழங்கு கடை ரெஸ்டாரண்ட் எல்லாமே இது மாதிரி கடைகள் அங்கே எல்லாமே இறைச்சியாக தான் இருக்கும். கோழியை 18 வகையான வகையில் செஞ்சு வச்சுப்பாங்க. அப்படி வகையான சுப்ஹானல்லாஹ் இறைச்சியாகவே பரக்கத் செய்யப்பட்ட பூமியாக பார்க்குறோம். இந்த இடத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பம்சம், மக்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜுடைய அமலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட இறைவன் அதுக்குரிய முழு ஏற்பாடையும் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே கட்டளை போட்டு அல்லாஹ் சொல்றான், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ்ஜையும் உம்ராவை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. எப்படி சொல்லுங்கள் அல்லாஹ் சொன்னானோ, எப்படி நாங்கள் நோன்பு பிடிக்கும்படி அல்லாஹ் சொன்னானோ, எப்படி ஜகாத்து கொடுங்க சொன்னானோ, அதே இறைவன் சொல்லுறான் ஹஜ்ஜங்கிற கடமையை நீங்க செய்யுங்கன்னு சொல்லலாம். அன்புக்குரியவரே, இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி நிறைய இருந்தாலும் ஒரு முக்கியமான சம்பவம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, யா ரசூலல்லாஹ் உங்களோட கையை தாங்கன்னு கேட்டாங்க. நான் உங்களோட பையத்து செய்ய போறேன், உங்கள்கிட்ட பையத்து செய்ய போறேன், ஆனா நிபந்தனை உண்டு, என்னுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இதான் நிபந்தனை. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அம்ர் உனக்கு தெரியாதா, 3 காரியங்கள் இருக்கிறது, அது முடிந்து விட்டால் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்துக்குள்ள வருகிறார், அவர் இஸ்லாத்துக்கு வந்த அந்த வினாடியே அதுக்கு முன்னாடி செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இது தெரியாதா? யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுவதற்காக வேண்டிய ஹிஜ்ரத்து போகிறாரோ, அவரை ஹிஜ்ரத்து போனால் அதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் ஒருத்தர் ஹஜ்ஜங்கிற கடமையை நிறைவேற்றுறாரோ, அவர் ஹஜ்ஜி செய்யறதுக்கு முன்னாடி செய்த எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய விஷயமாக இந்த ஹஜ் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, அன்புக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் ஒருத்தர் ஹஜ்ஜுடைய கடமையை மேற்கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய அமலை வேலை செய்தால், எப்படி இஹ்ராம் உடுத்திய நிலையில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம, வலம் யஃப்சுக் எந்த விதமான வாயாலையோ செயலாலையோ பாவம் செய்யாமல் யார் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுறாரோ, ரஜக யௌமின் வலததுஹு உம்முஹு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கியம்! அவர் எப்படிப்பட்ட தெரியுமா, ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவர் எப்படி வாராண்டா, ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தை எவ்வாறு எந்த விதமான குற்றமற்ற பாவமற்ற குழந்தையா இருக்கிறதோ, அதே போன்று எந்த பாவமற்றவராக அவர் மாறிவிடுகிறான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பாக்கியம்! ஏன் அல்லாஹ் கொடுக்குறான்? இது அவரை மனித உடலாலும் பொருளாலும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜுடைய அமல் இருப்பதனால இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அது மாதிரி ரசூலுல்லாஹ் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கிறே, அந்த ஹஜ் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அது கூலியில தெரியுமா, சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஹஜ்ஜை முடிச்சுட்டாரா, ஹஜ்ஜை முடிச்சு அவர் கொடுக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ்னா சொர்க்கம் தான் கொடுக்கான்.
மவுத்து தான் தடையா இருக்கு, மவுத்து தான் சொர்க்கம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். அந்த இஹ்ராம்ல ஆடை அணிந்து நியத்தை வச்சுட்டாண்டா மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜு முடிகிறதுக்கு கிடையாது மவுத்து ஆயிட்டாண்டா பெரும் பாக்கியம். இஹ்ராம்ல ஆடைக்கு பெரும் பாக்கியம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு வராங்க, வந்தபோது ஒரு சாபி என்ன சொன்னா ஒட்டோட இறங்குவாங்க, இறங்கக்குள்ள அப்படியே கால் சலை விழுந்துருவாங்க, உடனே கழுத்து அப்படியே உடைஞ்சிடும், அந்த இடத்துல மவுத்தாயிருவாங்க. யா ரசூலல்லாஹ், நம்மோட ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு சாபி இந்த தோலை மரணித்து விட்டார்கள் விழுந்து. நாங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள், ஆனால் அவருக்கு அத்திர வாசனை பூசாதீங்க, வாசனை திரவியம் பூசாதீங்க, வேற எந்த கவனையும் விட வேண்டாம், அவருடைய முகத்தை நீங்கள் மறைக்க வேண்டாம், அவரை அப்படியே கொண்டு அடக்குங்க. ஏன்? இஹ்ராமோடு இருக்கக்கூடிய வாசனை பூசலாம். சாதாரண மகத்தானா வாசனை பூசுவோம், இஹ்ராமோடு இருக்காரா இல்லையா, எனவே அவருக்கு வாசனை பூசாதங்க. இஹ்ராமோடு இருக்கக்கூடிய ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாது, எனவே இவரை தலையை மறைக்காதீங்க. என்னதான் விலை கூடிய ஹைவே உடு போட்டாலும் தூக்கி வீசி விட்டு 3 வெள்ளை துணியில போவோம் இல்லையா, அப்பதான் கபன் உடுப்போ. ஆனால் இவரு கபன் உடுப்பு கிடையாது, இந்த இஹ்ராம் தான் கபன் உடுப்பு. நீங்க ஹரத்தை சொல்லிக்க பாருங்க, ஜனாசாக்கள் அடிக்கிரிக்கும், ஒரு சில ஜனாசாக்கள் முகம் திறந்திருக்கும். அது என்னன்னு சொன்னா உம்ராக்கு வந்தவங்க, ஹஜ்ஜுக்கு வந்தவங்க, ஹஜ் உம்ராக்கு வந்தவர்கள் மதீனாவில் பார்த்தானா அவரை கொண்டு ஜன்னத்து பாக்கியில் அடக்குவாங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு உம்ராக்கு வந்தாங்க ஒரு பெண்மணி, எல்லாம் முடிச்சுட்டு வந்து யாஃபோல மதீனா யாஃபோல வந்து பேக்கேஜை போட்டு கொண்டிருக்கும், ஆள் வஃபாத், ஜன்னத்து பாக்கியில் அடக்கப்பட்டாங்க. ஏன்? ஹஜ்ஜு வீசா பார்ப்பாங்க, உம்ரா ஓகே, அப்படி சிறப்பாக கொடுக்கறத பார்க்குறோம். அன்புக்குரியவர்கள இவ்வளவு சிறப்பை அந்த கொடுத்து விடுச்சுனாங்க ரசூலுல்லாஹ், இவரை கொண்டு அப்படி அடக்குங்க. யபஅதுல்லாஹு யௌமல் கியாமா முலப்பியன், நாளை மறுமையில கோடான கோடி மக்கள் எல்லாம் அந்த பயங்கரமான மறுமை மாஷர் வழியில நிற்கும் போது இந்த இஹ்ராத்தோடு அடக்கப்பட்டாரே இவர் மட்டும் முலப்பியன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இப்படி தல்பியா சொல்லி கொண்டு வருவார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எப்படி பாக்கியம்! கோடான கோடி மக்கள் என்ன நடக்க போதோ வலது கையிலா இடது கையிலா பதிவோடு என்று அஞ்சு பயங்கி நடந்து பயந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில தல்பியாவை மொழிந்து கொண்டு அந்த இஹ்ராமுடைய ஆடையோடு வருகிறார்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம்! சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் வழங்கியிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பெண்கள் கேட்கிறாங்க, ஆயிஷா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், மிகப்பெரிய சிறப்புக்குரிய அமலாக இஸ்லாத்தில் இருக்கிறது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்க ஜிஹாத் செய்வது தானே, அந்த பெரிய ஜிஹாத்ங்கிற மிகப்பெரிய பாக்கியம், ஜிஹாத்தில் கொல்லப்பட்ட என்ன நன்மை? ரத்தம் பூமியில செட்டப்படுறதுக்கு முன்னாடி சொர்க்கம். அப்படிப்பட்ட பெரிய பாக்கியம் இருக்கு. அது என்ன ஆம்பளைக்கு மட்டும் ஜிஹாது, எங்களுக்கு இல்லையா? நாங்களும் ஆரம்ப யுத்த காலத்துக்கு நாங்கள் இல்ல, பொம்பளைகளுக்கு ஜிஹாது கிடையாது. ஆனால் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் இருக்கிறது, அதை ஒரு பெண்கள் நிறைவேற்றினால் அவங்க ஹஜ் செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பார்க்கணும். அன்புக்குரியவர்கள ஏராளமான சிறப்பை குறுகிய நேரம் போகாது. இதை நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்னால், ஹஜ்ஜங்கிற இவ்வளவு சிறப்பு இருந்தும் இவ்வளவு பெரிய அந்தஸ்தா இருந்தும் தன்னை வாழ்நாளில் ஒரு தடவை செய்ய வேண்டிய முக்கியமான கடமையாயிருந்தும் அதிகமான செல்வம் படைத்தவர்கள், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் இதை புறக்கணித்திருப்பதை பார்க்கிறோம். என்னங்க நீங்க அல்லாஹ் பரக்கத்தை தந்திக்கான ஹஜ்ஜி போற இல்லையா, பணம் 35 வயசு, என்ன செய்ய? ஏன் அது கடைசியான போற? அப்ப என்ன விளங்குறீங்க? அது 60 முடியட்டும் வயசு. இப்ப எப்படி நினைச்சு கொடுக்காங்கன்னா, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி 5வது சொல்லப்பட்டதுனால கடைசியில் ஹஜ்ஜி போனா போதும்னு நினைச்சுக்காங்க. இதான் மிகப்பெரிய தவறு. 5வது என்பதற்காக வந்து கடைசியாக போகணும்னு நான் சொல்லவில்லை. நபியுல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜும் 3 உம்ராக்கள் செஞ்சாங்க, அது கடைசியில் தான் அனுமதிக்கப்பட்டது. காரணம், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு காபத்துல்லா முஸ்லிம்களுடைய கண்ட்ரோலில் வருகிறது, வெற்றி கொள்ளப்படுது. அடுத்த வருஷம் அபூபக்கர் அவங்க தலைமையில் ஹஜ்ஜிக்கு போனாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 10ல் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் ஒரு ஹஜ் 3 உம்ராக்கள் செஞ்சிருக்காங்க. அது கடைசி டைமில் அவங்களுக்கு மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படவில்லை என்பதால் தான் அந்த ஹஜ்ஜி அல்லாஹ் அமைச்சு கொடுத்தான். வாழ்நாள் ஒரு தடவை கடமை என்பதை வழிகாட்டுவதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ஒரு தடவை செஞ்சாங்க. நாங்கள் வயதை பார்க்கக்கூடாது, ஏன் நண்பு கடைசியாக சொல்லப்படுறதுக்காண்டி இதை பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுங்கிறது என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவதால் ஒரு 40 அல்லது 45 வயசுக்குள்ள கண்டிப்பாக அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்திருந்தா உங்களோட ஆயுள்ல ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா நீங்க மாத்தான். அதை முடிச்சு நீங்க 1000 கோடி சேர்த்து
மில்லியன் பில்லியன் ரில்லியனாக சேர்த்தாலும் ஹலாலா சேர்த்தா அல்லாஹ் கூட கேட்க மாட்டான். ஏன்? ஹஜ்ஜை முடிச்சிட்டீங்க. அங்கே பார்த்தா சுபஹானல்லாஹ், தள்ளு வண்டியில் வந்து என்ன செய்ய போறீங்க? அரபா மைதானத்தில் அடிக்கி இருக்கும் ஆம்புலன்ஸ். அங்கே எட்டி பார்த்தா ஒவ்வொரு ஆம்புலன்ஸுக்குள்ளேயே ஹாஜி மாதிரி இருப்பாங்க 3 நாள். என்ன? ஹஜ்ஜுடைய ஃபர்துல ஒன்று, அர்கான்ல ஒன்று. அரபாவில் குறிப்பிட்ட நேரம் தங்கணும். தங்காட்டி ஹஜ்ஜி கூட பாத்தில், அடுத்த ஹஜ்ஜி செய்யணும். எனவே ஃப்ளைட்டை கொண்டு இறங்கக்களே ஆம்புலன்ஸ் வந்து நிற்கும். ஹோட்டலுக்கு போகிறல, ஹாஸ்பிட்டல் கொண்டு வச்சா நிறைய பேரை திருப்பி கொண்டு வருவோம், இல்லைன்னா அடங்கி போட்டு வருவாங்க. 78, 84, 95 வயசில் ஹஜ்ஜிக்கு வர மினாக்கு போய் கல் அடிக்க முடியாது. மௌலவி இந்த கல்லை கொண்டு அடிச்சு போடுவாங்க. ஏன்? இடுப்புன்னு ஒரு கால் ஒன்றும் கடுக்கு நடக்கல, வயசு நடக்கல, ஒன்றுதான். தவாபு செஞ்சுக்க முடியாது. டெக்ஸி தவாபு செய்கிறதுக்கும் தொங்கோட்டம் ஓடுறதுக்கும் காப்பத்தில் இருக்கு மோலா மாடியில் டெக்ஸியில் வந்து ஓடுற. நடந்து தவாபு செய்யலாம், நடந்து தொங்கோட்டம் ஓடையலா, டெக்ஸியில் போக வேண்டியிருக்கு. ஆனால் கல்லடிக்க டெக்ஸியில் போகலாமா? அதுக்கு நடந்து தான் போகணும். சைத்தான் கல்லடிக்க போயிடலாம். அரபாவில் ஆம்புலன்ஸ் இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். ஏன்? கடைசியில் செய்வோம் ஹஜ்ஜன்னு சொல்லி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்மளாக்க சொல்கிற குமரு காரியங்களை முடிப்போம். காணிதிக்கு 50 ஏக்கர் வீடுகளை சொத்தெல்லாம் இருக்கும். நல்ல வசதிக்கிறாள் 3 குமரு மாட்டிக்கு இருக்கும். குமர வாழச்சி போவோம். குமர வாழச்சி முடிகிறவல இதுவும் கடைசி, அவரும் கடைசி கடை தெரிஞ்சுவார், முடிஞ்சு வச்சு. அப்புறம் நிறைய பேர் இந்த கடமையினர் வச்சாமல் போய் பார்க்குறோம். அல்லாட்ட சொல்லலாமா? யா அல்லாஹ் பொருளாதார தந்தாய், சொத்துவா தெரிஞ்சிச்சு, நானும் போகண்டு பார்த்தேன், குமர நிறுவனத்தில் நீ எடுத்துட்டாய். கடைசியாக போகிறதுக்கு எது? அளவுகோல். ஒரு அளவுகோல் ஒன்றுமா இல்லையா? அளவுகோலை அனுப்புகிறத எல்லாருமே 60 வயசுக்கு பிறகு மவுத்து ஷுவர் அப்படி ஒரு அளவுகோல் இருந்தால் நம்ம 50 வயசு ஆட்சி போகலாம். அப்போ அளவுகோலை அதிக மவுத்து எப்போ வரும் யாருக்கும் தெரியான்னு சொல்லும்போது பருவ வயது அடைந்து விட்டால் அவர் ஹஜ்ஜுக்கு நீத்து வைக்க வேண்டும், ரெடியாகணும். எப்பொழுது அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுக்கிறாரோ கொடுத்த உடனே இருக்கிற உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி நாம தான் தவாப் செய்யணும், நாம தான் தொங்கோட்டம் ஓடணும், நாம தான் ஷைத்தானுக்கு ஜமராத்தை கல்லடிக்க போகணும். நாங்கள் நடந்து அரபாவில் இருக்க வேண்டும். நாங்கள் உங்களை உடலால் செய்யக்கூடிய, உடலாலும் பொருளாலும் செய்யக்கூடிய ஒரே ஒரு அமல்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய அமல் தான். என் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எமக்கு வழங்கிய அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய, கண்டிப்பாக அல்லாஹ் எங்கள் மீது வழங்கிய வாழ்நாள் ஒரே ஒரு தடவை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வழங்கிய அந்த அமலை எப்படி நாங்கள் தொழுகிறோமோ, நோம்புடிக்கிறோமோ, ஜகாத்து கொடுக்கிறோமோ, அதே போன்று ஹஜ்ஜை ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கின்ற போது செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? அதுக்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். அதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு ஆசையை வைக்க வேண்டும். இன்றைக்கு ஆசை வச்சுக்கிட்டா பாரவசம் ஹஜ்ஜி போய் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இந்த ஹஜ்ஜி போயிடா. 12,000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. விசா வந்துக்கு 3,000 பேருக்கு. இதை ஆசை வைத்து அதுக்குரிய ஏற்பாடு செய்கின்ற போதோ அல்லாஹ் அதை கபூல் செய்து இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அடுத்தடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலேயாவது அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்குவான். எனவே இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அந்த நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற போதோ அந்த 5வது கடமையாக இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை முடித்தவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.